அதிகமாக இருக்கும். தமிழில் எப்படி இருக்குது? தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். அல்லேலூயா. உன் வாயை நீங்கள் காத்துட்டீங்கன்னா பிராணனை காப்பாற்றிக்க முடியும். உங்களுடைய வாயை நீங்கள் அடக்கி காப்பாற்றிக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் கணக்கு கேட்கும்போது தைரியமாக நீங்கள் என்ன பண்ணலாம்? கணக்கு கொடுக்கலாம். அப்போது வாயின் வார்த்தைகள், இந்த நாவினுடைய உச்சரிப்பு வார்த்தைகள் மிகவும் முக்கியமானது. அதை கவனித்து நாம் பேசுகிறவர்களாக இருக்கணும் என்று வேதம் சொல்கிறது. நாவின் வார்த்தைகளால் நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய பிராணனை நாம் காப்பாற்றுறோம். இன்னொரு காரியம் அது சொல்லி முடிக்கிறேன். நீதிமொழிகள் 21:3 அதை வாசிங்க. இதனால் நம்முடைய ஆத்மாவையும் நம்ம காப்பாற்றிக்கொள்கிறோம். பிராணன் என்பது சரீரத்தில் இருக்கிற உயிர். அந்த உயிருக்கும் ஆபத்து இல்லாமல் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நம்மளை பாதுகாத்து கொடுக்குறாரு. எதனால்? வாயின் வார்த்தைகளால். நம்முடைய வாயின் வார்த்தைகளால் கர்த்தர் நம்முடைய பிராணனை காப்பாற்றுகிறார். அதாவது நமக்கு உயிரை கொடுக்குறாரு. ஜீவனோடு இருக்கிறோம். அது ரொம்ப பத்திரமா இருக்கும். ரெண்டாவது, நம்முடைய நாவை நாம் காத்து கொள்ளும்போது நம்முடைய ஆத்மாவும் மீட்கப்படுகிறது, ஆத்மாவும் ரட்சிக்கப்படுகிறது. நீதிமொழிகள் 21:23 வாசிங்க. சீக்கிரம் நான் முடிக்கிறேன். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இழுக்கண்களுக்கு விலக்கி காத்துக் கொள்கிறான். அல்லேலூயா. ஆமென். தன்னுடைய வாயையும் தன்னுடைய நாவையும் அவன் காக்கிற ஒரு மனிதனாக இருந்தானா ஆத்மாவை என்ன பண்ணுவான்? தன்னுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் விலக்கி காத்துக்கொண்டு அவன் நிச்சயமாக ஆத்ம மீட்போடு செழிப்போடு ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு இந்த உலகத்தில் அவனால் வாழ்ந்து காட்ட முடியும். இன்னைக்கு பார்த்தீங்களா, நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய எவ்வளோ சத்தியங்கள் பரிசுத்த வேதாந்தத்தில் நமக்கு இப்படி சொல்லப்படுது. இதெல்லாம் நமக்கு தெரியாதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இஷ்டத்துக்கு இந்த வாயை பயன்படுத்திக்கணும். பொய் பேசுகிறதுக்கு, திருடுறதுக்கு, கொள்கையில் இருக்கிற பொய்களை நம்ம திணிக்கிறதுக்கு, அதை வச்சு அடாவடித்தனம் பண்ணுறதுக்கு, அப்புறம் மற்றவனை குற்றப்படுத்துவதற்கு, மற்றவனை குறை சொல்வதற்கு, மற்றவனை நம்ம அவனை எப்படியாவது குற்றவாளியாக்கி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு, அல்லது நம்ம எதிலாவது தப்பிச்சிக்கணும்னு சொல்லிட்டு பொய் பேசுறதுக்கு, மாயையான காரியங்கள், அநியாயமான காரியங்கள், அநீதியான காரியங்களை நம்ம பேசுவதற்கு, அக்கிரமங்களை நம்ம விளைவிக்கிறதுக்கு, மற்றவர்களை நாசம் பண்ணுறதுக்கு, தவறான பாதைகளுக்கு நாவை நம்ம என்ன பண்ணுறோம்? பயன்படுத்திக்கிறோம். அறியாமையினால் பயன்படுத்தி கொடுக்குறோம். ஆனால் வேதத்தில் இருக்கிற வசனங்களை நாம் எட்டி பார்த்து அதை தியானித்து பார்க்கும்போது நம்முடைய வாயின் வார்த்தைகளும் நம்முடைய நாவையும் நாம் எப்படி நம்ம அதை பாதுகாத்து கொள்ளணும்னா, அதை நம்ம பாதுகாத்து கொள்வதற்கு நாம் முதலாவது ரட்சிக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்து கொண்டு இருக்கிறார். அவர் கணக்கு கேட்பார். அந்த கணக்கு கேட்குறனால நான் ஒப்பு கொடுக்கணுன்ற ஒரு இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு ஒரு பயபக்தி வந்தால் நிச்சயமாக நம்முடைய வாயின் வார்த்தைகளும் நம்முடைய நாவையும் நம்ம காப்பாற்றிக் கொள்ள முடியும். மல்கியால் சொல்லப்படுகிறது, என்ன சொல்லப்படுதுன்னா, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். அதை கர்த்தர் உற்று கவனிப்பார். என்ன செய்வார்? உற்று கவனிப்பார். அதை என்ன செய்வார்? ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைப்பார். அல்லேலூயா. ஞாபக புஸ்தகத்தில் எழுதி நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே எங்கே எழுதப்படுகிறது? ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. அதனால தான் அவர் கணக்கு கரெக்டாக கேட்குற நாளில் அது நம்ம கணக்கு ஒப்புக்கணும் என்று சொல்லி அது மத்தியில் நம்ம 12:36 வாசிக்கிறோம். அதில் நம்முடைய வாயின் வார்த்தைகளை நாம் ஜாக்கிரதையாக நாம் பேசுவதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். வீண் வார்த்தைகளை பேசாமல் புறங்கூறுதலை விட்டு மற்றவர்களை நாம் கெடுப்பதற்காக சில கொள்கைகளை நாம் திணிச்சு கொள்கைக்காக பேசி 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 வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டு மற்றவங்களை அழித்து சமுதாயத்தை நாசம் பண்ணிட்டு இப்படி அடாவடித்தனமாக வாழ்க்கை வாழாத படிக்கு நாம் பேசுகிற வார்த்தை நீதியும் நேர்மையும் சத்தியமும் உண்மையும் பேசி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நம்முடைய பிராணனையும் காப்பாற்றிக் கொள்வோம். நம்முடைய ஆத்மத்தை இடுக்கண்களிலிருந்து மீட்டெடுத்து நம்ம ஆத்ம மீட்பு ரட்சிப்பை பெற்று நாம் வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்கு என்று சொல்லி ஜீவித்து சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சியோடு போய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.